இன்றைக்கி வந்து இலுப்பைக்குடி ஆர்டிசி சிவகங்கை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு, அடுத்தது ஆதார் இல்லைனா பேன் கார்டு, அதோட ஒரிஜினல் 2 ஜெராக்ஸு, 10th மார்க் ஷீட்டு, +2 டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, அதை ரெண்டுத்தையும் ஒரிஜினல் 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் 2 ஜெராக்ஸு, அடுத்தது நேட்டிவிட்டி எல்லாத்துலேயும் ஒரு காப்பி ஒரிஜினலு ஒன்று, அதோட ஒரு காப்பி ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எதுலையாவது உங்களோட பேரோ இல்லை உங்கள் அப்பாவோட பேரோ இன்ஷியல் இல்லாமலோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்தது மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அஃபிடாவிட் வாங்கிக்கோங்க. அஃபிடாவிட் வாங்கி வச்சுக்கிறாங்க, அதில் எதுவும் ப்ராப்ளம் வராது. அடுத்தது உங்களுக்கு லேப் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இந்த 3மே உங்களுக்கு வந்து வெளியே தான் போய் எடுப்பாங்க. மதுரையில் ஏதோ ஒரு ஆர்த்தி ஸ்கேன் அண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் எடுப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு சிவகங்கை ஜிஹெச்சில் போய் எடுப்பாங்க. 2 ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுப்பாங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக இது ஒரு ப்ராசஸ் நடக்கும். மறுநாள் உங்களுக்கு வந்து மெடிக்கல் பாடி செக்கப் நடக்கும். பாடி செக்கப்பில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பல், மூக்கு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்தது கண் லாங் டிஸ்டன்ஸு செக் பண்ணுவாங்க. அடுத்தது நியர் விஷனு, அடுத்தது கலர் பிளைண்ட்னஸ் நடக்கும். அடுத்தது உங்களுக்கு கால் செக் பண்ணுவாங்க. நாக்னி காலை 2த்தையும் ஒட்ட வச்சுட்டு முட்டி ஒட்டுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கை பெண்டு மைல்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க ஸ்கேலை வச்சு அளந்து மைல்டாக இருந்ததுன்னா ரிஜெக்ட்லாம் பண்ணலை, ஃபிட்டு தான் பண்ணுறாங்க. அடுத்தது வெரிகோஸுங்கிறது அதையும் பார்க்குறாங்க. அது இருந்துன்னா சரி. வெரிகோஸ் வந்து உங்களுக்கு டோலை நிற்க சொல்லுவாங்க. டோலை ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லி பின்னாடி டார்ச் லைட் அடித்து பார்ப்பாங்க வெரிகோஸ் இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் கைபண்டை செக் பண்ணுறப்ப கையில் ஏதாவது டேட்டூ போட்டிருக்கீங்களா, வேறு ஏதாவது கையில் கத்தியால் கிழிச்சிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் காதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க. காதுக்குள்ளே அந்த அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதை வச்சு செக் பண்ணுறாங்க. உள்ளே நல்லா காதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் பாடியை ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. எங்கேயாவது நீங்கள் மேஜராக எங்கேயாவது பெரிய சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, அதோட ஸ்கேர் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. அடுத்தது ப்ரைவேட் பார்ட்டை ஃபுல்லாகவே செக் பண்ணுறாங்க. அடுத்தது பைல்ஸும் நல்லா செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெடிக்கலை பொறுத்தளவு நீங்கள் ஆர்டிசி சிவகங்கையில் கண்ணு மட்டும் கிளியராக இருந்தால் போதும். மற்றபடி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து ஃபிட் போட்டுறாங்க. ஏன்னா எல்லாரையும் பாஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. யாரையும் வேணும்னு ஃபெயில் பண்ணவோ இல்லை சின்ன ப்ராப்ளத்துக்கு ஃபெயில் பண்ணவோ யாரும் பார்க்கல, எல்லாரையும் பாஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. அதனால் கண்ணு மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நல்லா தைரியமாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.